சேனலில் வீடியோ பார்க்குறவங்க இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனே நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு அதை பயன்படுத்திக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பதிவு பார்த்து இது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் வெற்றி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் என்ன விஷயத்துக்காக, உங்களுக்கு உடல்நிலை குறைவா, திருமணம் ஆகணுமா, குழந்தை இல்லையா, உங்களுக்கு கடன் பிரச்சனையா, வீடு கட்டணுமா, அந்த ஒரு கோரிக்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கு தான் நீங்கள் இந்த இதை செய்யணும். இது ஃபஸ்ட்டு நாளைக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் எப்பயுமே வளர்பிறையில் தான் ஒன்று செய்யணும். அது நாளைக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் நான் சொல்கிறது போல் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது சதுர்த்திக்கு அப்புறம், வளர்பிறையில் சதுர்த்திக்கு அப்புறம் வர இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமை. என்னென்னு கேட்குறீங்களா? பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம்ங்கிறது, பரணி நட்சத்திரத்தில் ஒரு வேலை செய்யும்போது என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலே தரணி கட்டி ஆளுவாங்க அப்படின்றது பழமொழி இருக்குது. அதுபோல் நாளைக்கு மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை, வருஷத்தில் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த பரணி நட்சத்திரம் வந்திருக்குது. இதில் மதியம் 12:30 இருந்து 1:30 மணிக்கு நான் சொல்லுவது போல் நீங்கள் செய்யுங்க. ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காங்கும்போது முழு நெல்லிக்காய் தெரியுது இல்லைங்களா, பெரிய நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் நீங்கள் வாங்கிக்கணும். அது மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. அந்த நெல்லிக்காய் வாங்கிக்கிட்டு இன்றைக்கே வாங்கிடுங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க கொஞ்சம் லேட்டாக பார்த்தாலும் அவங்களுக்கும் இதுக்கு 2 டைமில் நீங்கள் விளக்கு போடணும். அது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். அந்த நெல்லிக்காய் வாங்கி அந்த உள்ளே 2ஆக கட் பண்ணி அந்த கொட்டையை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த நெல்லிக்காய்க்கு உள்ளே நம்ம நெய் விட்டு, நீங்கள் என்ன திரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வெள்ளை இது இருக்குது இல்லைங்களா, வெள்ளை எருக்கு நார் இருக்குது இல்லைங்களா, அந்த நார் அதை வச்சுக்கணும். அதுதான் மகாலட்சுமிக்கு, விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும்னா சக்ஸஸ் ஆகி, இது தயவு செஞ்சு இதை இந்த 3 பொருளை மறந்துடாமல் எடுத்துக்கோங்க. முழு நெல்லிக்காய், பசு நெய் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க, வெள்ளை இருக்கு நார் அதில் வச்சு கலந்து போட்டு, டைம் நாளைக்கு மதியம் 12:30 1:30 இந்த தீபம் நீங்கள் லட்சுமி தேவி இருக்கிற ஆலயத்துக்கு சென்று அதில் நீங்கள் தீபம் ஏற்றணும். அப்படி ஆலயத்துக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்டிலையே நம்ம லட்சுமி ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, அங்கேயே தீபம் ஏற்றுங்க. ஏன்னா போன வீடியோவில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, நான் இதை கோயிலில் தான் போய் செய்யணுமா, வீட்டில் செய்யக்கூடாதான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, வீட்டிலையே செய்யுங்க. இதே போல் நீங்கள் 9 வெள்ளிக்கிழமை நாளைக்கு முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதே போல் நாளைக்கு பரணி நட்சத்திரம் வரதுனால நாளைக்கு ஃபஸ்ட்டு 12 to 1:30 போட்டுருங்க. இந்த பதிவை லேட்டாக பார்க்குறவங்க மாலை சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்கு உள்ள மறுபடியும் போடணும். அப்படி போடுறவங்க ஒரு டைம் நாளைக்கு பதிவை பார்த்தோன்னே போடுங்க. அப்படி பதிவு லேட்டாக பார்க்குறவங்க 4:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளே இது போல் தீபம் ஏற்றுங்க. அந்த நெல்லிக்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. 2ஆக கட் பண்ணி, நம்ம எலுமிச்சம்பழ தீபம் போடுற மாதிரி உள்ளே இருக்கிற விதையை கட் பண்ணி எடுத்துட்டு அதில் நீங்கள் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி, உங்களுக்கு என்ன வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றணுமோ அதை மனசார கோரிக்கையாக வச்சு 9 வெள்ளிக்கிழமை இது போல் தீபம் ஏற்றுங்க. நீங்கள் நினச்ச காரியம் 9வது வியாழக்கிழமைக்குள்ளே நிறைவேறிடும். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வெற்றி தான். வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், தீராத கடன் பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும், குழந்தை வரம் இல்லாதவங்களாக இருந்தாலும், பணப்பிரச்சனையினால் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும், இந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த முழு நெல்லிக்காய் வாங்கி இது போல் தீபம் ஏற்றுங்க. 9வது வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு மேலும் எவ்வளவு சிறப்பமாக நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நம்ம வீடியோவை பார்க்கும்போது முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலில்
நிறையா அன்பர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுங்க சாயப்பா. அதே போல் ஒரு அம்மா வயிற்று வலியால் ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாம் கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுனால அவங்களுக்கு அந்த வயிற்று வலி நல்லாயிருச்சின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொருத்தருக்கு வேண்டுதலை வச்சு நிறைய சாயன்பர்கள் இது போல் எனக்கு நடந்திருக்குது, ஒன் சைடு கை கால் வராமல் ரொம்ப இதாக இருந்தாங்க, அவங்களுக்கும் எனக்கு நல்லா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சாயப்பாவுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக வழி விடுங்க சாயப்பா, நீங்கள் தான் கூட இருந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் சாயப்பா. லோன் போட்டு வீடு கட்டன்னு கேட்டிருந்தாங்க. அந்த லோனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க சாயப்பா. நிலம் இருக்குது, எங்களுக்கு அந்த நிலம் விற்று கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க சாயப்பா. அவங்களுக்கு நீங்கள் கூட இருந்து சீக்கிரம் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடு விற்கணும், அவங்க கடன் பிரச்சனையால் ரொம்ப தொந்தரவாக இருக்காங்க, அவங்களுக்கு வீடு விற்று கொடுங்க சாயப்பா. அவங்க மனம் ரொம்ப கண் கலங்கி வேதனையோடு சொல்கிற போது கூட இருந்து நீங்கள் தான் கூட செஞ்சு கொடுக்கணும் சாயப்பா. ஒரு குழந்தை எனக்கு பெண் குழந்தை இருக்குது, இரண்டாவது ஆண் குழந்தை வேணும்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையாக நீங்களே பிறக்கணும் சாயப்பா. 2 பெண் குழந்தை இருக்குது, 3ஆவதாக ஒரு ஆண் குழந்தை கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்க சாயப்பா. ஐசியூவில் இருக்கவங்க எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா நல்லபடியாக, எவ்வளவு மழை போல் கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல் விலகணும். நீங்கள் தான் கூட இருந்து கவலைப்படாதீங்க, எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். நீங்கள் உங்கள் கண்ணில் இருந்த ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி வந்தால் கூட அது நம்ம சாயப்பா ஏற்றுக்கவே மாட்டார். எப்பவும் சிரித்த முகத்தோடு இருங்க. எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் உங்கள் கண்ணிலேருந்து இனிமேல் கண்ணீர் தண்ணி வரவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாயன்பர்களில் அனைவரும் இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே முழுமையாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நம்ம பிரார்த்தனை செய்வோம். நான் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட குடும்பத்தோட சேரணும் சாயப்பா. குழந்தைகளோடையும் அப்பா அம்மாவோடையும் அவங்களுக்கு இந்த கொடிய நோயிலிருந்து, இந்த உலகத்தில் இருக்க அந்த கொடிய நோயை விரட்டி அடிங்க. ஓகே, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தியானம் செய்வோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.